பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. அமைச்சுக்கோ அல்லது அமைச்சு அதிகாரிகளுக்கோ யாருடன் தான் யார் அல்லது நீதிமன்றத்தை கூட அவர் அதுக்கு அணுகி இருக்கலாம். அவற்றை செய்யாமல் விட்டதால் அவர் ஒரு தவறை இழைத்து விட்டார் நான் சொல்ல வேண்டும். அவர் புகழ் போதைக்கு அடிமையாகி விட்டாரா என்ற ஒரு ஐயம் ஏற்பட தோன்றுகின்றது. மற்றது ஒரு நிறுவனத்துக்கு நடக்கின்ற முறைகேடுகளை கரகாட்டம் படத்துல வந்த நகைச்சுவை மாதிரி தஞ்சாவூர் செட்ல கேட்டாங்க, என்ன கும்பகோணம் செட்ல கேட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறதே ஒழிய, ஆனால் அப்படியெல்லாம் உண்மையிலே நடந்ததா என்ற ஒரு ஐயமாக இருக்கின்றது. மக்களிடம் அதிகாரத்தை கொடுத்து விட்டால் நீங்கள் சொன்ன அவ்வளவையும் செய்யலாம். மக்களிடம் அதிகாரத்தை கொடுக்காத வேளையில் இவர்கள் நாங்கள் போய் அங்கு செய்வதற்கு தயாரில்லை. மருத்துவமனைக்கு நடப்பவற்றை கொண்டே சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட விதத்தில் இவர் தான் மூளையாக செயல்பட்டார்கள், அவர் மூளை இல்லாமல் அதை தொடங்கினார், இவர் மூளை இல்லாமல் போரை தொடங்கினார் என்று சொல்ல கடைசியில இவருடைய மூளை மீதே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்ற வகையில் இவர் செயற்படுகின்றார். சாவகச்சேரியில இந்த ஆதார வைத்தியசாலைக்கும் அண்மையாக இன்னும் ஒரு தனியார் மருத்துவ சாலை இருக்கின்றது. அது இங்கு நடக்கின்ற ஊழல் மூலம் இலங்கை அரசு மக்களிடம் வரி வசூலிக்கின்றது. தமிழ் மக்களிடம், சாவச்சேரி மக்களிடம் வரி வசூலிக்கின்றது. அந்த வரியை அவர்கள் இலங்கை அந்த சாவச்சேரி மருத்துவமனுடைய மாகாணத்துக்கு பொறுப்பான ஒரு உயர் அதிகாரி இருப்பார் மருத்துவத்துறைக்கு. அவர் களத்தில் இறங்கி செயற்பட்டதாக தெரியவில்லை. அப்போ ஒன்றில் அவர் இப்படி ஒரு தொடங்கியவுடன் முதல் செய்தி வந்தவுடன் வெளியில் வந்தவுடன் யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. வணக்கம் ஊடறுப்பு நேயர்களே. வடமாகாணத்தின் குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் பல்வேறுபட்ட தகவல்களும் அதற்கு எதிர்நிலையிலான கருத்துக்களும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் கடந்த ஒரு வாரமாக எழுந்திருந்த நிலையில் தற்போது அதனுடைய தன்மை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறியிருக்கின்றது. குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த வைத்தியர் தொடர்பிலும் நீதிமன்றத்தினுடைய கட்டளைகள் தொடர்பிலும் அந்த வைத்தியசாலையில் இப்போது பொறுப்பு வைத்தியராக இருக்கக்கூடியவருடைய கருத்துக்கள் தொடர்பிலும் ஒரு மாறுபட்ட தன்மை அங்கு மாறி இருக்கின்றது. அந்த போராட்டத்துக்கு வித்திட்ட அல்லது அந்த போராட்டத்தை ஆரம்பித்த வைத்தியருடைய கருத்துக்கள் அல்லது அவர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலும் இன்று விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு அரசியல் ஆய்வாளராக, ஒரு சமூக பார்வையோடு இருக்கக்கூடியவராக இந்த சம்பவம் உங்களால் எப்படி நோக்கப்படுகின்றது? சாவச்சேரி மருத்துவமனையில் முறைகேடுகள், நிர்வாக சீர்கேடுகள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இலங்கையை பொறுத்தவரை அது எந்த ஒரு அரசு அமைப்பிலும் அது இருக்கின்றது உண்மைதான். ஆனால் அதை ஒருவர் அம்பலப்படுத்தினார் என்பதால் அந்த முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அவருக்கு பின்னாலே திரண்டார்கள், அவரை நம்பினார்கள். ஆனால் அதற்கான அடுத்த கட்டம் அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இப்படி செய்து கொண்டிருக்கும் போது இந்த குறிப்பிட்ட மருத்துவரான அர்ஜுனா ராமநாதன் என்பவருக்கு ஒரு யாருக்குமே கிடைக்காத ஊடக வெளிச்சம் உண்டு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இல்லாத குறிப்பா சமூக வலைத்தளங்களும் மற்றது பல்வேறு அச்சு ஊடகங்கள், காணொலி ஊடகங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு சிறந்த ஒரு கவரேஜ் கொடுத்தவன்னு சொல்லலாம். அவருக்கான மக்கள் தொடர்பை கொடுத்திருந்த நிலையில அவர் புகழ் போதைக்கு அடிமையாகி விட்டாரா என்ற ஒரு ஐயம் ஏற்பட தோன்றுகின்றது. மற்றது ஒரு நிறுவனத்துக்கு நடக்கின்ற முறைகேடுகளை எந்த ஒரு ஆதாரமும் மக்கள் முன் வைக்காமல் பகிரங்கமாக அதை குற்றஞ்சாட்டுவது ஒரு தவறான ஒன்றாகும். அதுவும் குறிப்பிட்ட சில மருத்துவர்களுடைய பெயர்களை சொல்லி அவரை பகிரங்கமாக குற்றஞ்சாட்டி அது ஒரு மூளைசாலி செய்கின்ற ஒரு வேலையாக சொல்ல முடியாது. அதனால்
சரியான ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் யார் மீதும் குற்றம் சுமத்த முடியும். அது குறிப்பாக ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கின்ற மருத்துவரையோ அல்லது சாதியோ அல்லது ஊழியர் மீதோ குற்றம் சாட்டும் போது சரியான ஆதாரங்களை அங்கு முன்வைக்க வேண்டும். இப்ப இவர் ஆதாரம் அல்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் என்று சொல்லி இவரை நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தற்போது சரீரப்பிடையில் விடுபட்டுள்ளார். இவருடைய பேச்சுக்களும் இந்த திடீரென்று சொல்ல தன்னை குடியரசுத் தலைவர் ரணில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். இடதுசாரி தலைவர் ஏகேடி என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார் திசாநாயக்கா தன்னை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். சஜித் பிரேமதாசா தன்னுடன் பேச அழைத்தார். இப்படி எல்லாம் சொல்லுகின்ற போது ஏதோ அந்த கரகாட்ட படத்துல வந்த நகைச்சுவை மாதிரி தஞ்சாவூர் செட்ல கேட்டாங்க, என்ன கும்பகோணம் செட்ல கேட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறதே ஒழிய, ஆனால் அப்படியெல்லாம் உண்மையிலே நடந்ததா இருந்த ஒரு ஐயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் பல சாவச்சேரி மக்கள் திரண்டார்கள் என்றதும் உண்மை. சிலர் இவர் வேண்டுமென்று சிலரை அங்கு கொண்டு வந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதை எங்களால் சரியான முறையில சொல்ல முடியாது. இவர் குறிப்பிட்ட இந்த மருத்துவர் அர்ஜுனா இந்த சாவச்சேரி மருத்துவமனைக்குள் நடக்கின்ற முறைகேடுகளை சரியான வகையில் ஆய்வு செய்து உரியவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதை அந்த நிர்வாக ரீதியாக அல்லது மேலிடத்துக்கு முறையீடுகள் செய்வதன் மூலம் தான் அதை செய்ய வேண்டும் ஒழிய அதை கொண்டு போய் மக்கள் முன்வைத்து பேசினால் இவர் ஆபத்தை சந்திக்க வேண்டி வரும். அதாவது இவரே தண்டிக்கப்படலாம். முறைகேடாக செயற்பட்டார், அதாவது அரசனுடைய தாபன கோவைகளுக்கு முரணாக பாதிக்கப்பட்ட இவர் குற்றஞ்சாட்டிய மற்ற மருத்துவர் சொல்கின்றார்கள், தாபன கோவையின்படி மருத்துவமனைக்குள் நடப்பவற்றை கொண்டே போய் சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செய்ய முடியாது. அப்ப அப்படிப்பட்டவற்றில் இவர் தான் மூளையாக செயல்பட்டார்கள், அவர் மூளை இல்லாமல் அதை தொடங்கினார், இவர் மூளை இல்லாமல் போரை தொடங்கினார் என்று சொல்ல கடைசியில இவருடைய மூளை மீதே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்ற வகையில இவர் செயற்படுகின்றார். இப்ப இதை எல்லாவற்றையும் இவர் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுதளித்து தான் ஒரு தூய சமூக போராளி அல்லது தூய ஒரு மருத்துவர், தூய நிர்வாகி, தன்னுடைய நிர்வாகத்துடன் இருக்கின்றது, தனக்கு நிர்வாகத்துக்கான முதுமானை பட்டம் எல்லாம் இருக்கின்றது, அப்படியெல்லாம் சொல்கின்றவர் அதற்கு ஏற்ற வகையில் நடக்க வேண்டும். நடக்காவிட்டால் நாட்டுக்கு நல்லதல்ல, மக்களுக்கு நல்லதல்ல, அவருக்கு நல்லதல்ல. உங்களுடைய பார்வையில் அவர் முன்வைத்த அத்தனை முறைப்பாடுகள் அல்லது விமர்சனங்கள் அல்லது அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான முறையான அணுகுமுறையை அவர் அணுகவில்லை அல்லது அந்த நடைமுறையை பின்பற்றவில்லை என்று கூறுகிறீர்களா? அரச நடைமுறைகளை வைத்து பார்க்கின்ற போது அவர் அதன்படி நடக்கவில்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியும். அதாவது மருத்துவமனைக்குள்ள தவறு நடந்தால் ஊர்ல போய் சனத்தை திரட்டி கொண்டு வந்து மருத்துவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய வைப்பது. அப்ப அந்த கட்டத்துல இவருக்கு ஆதரவாக காவல்துறையினர் கூட நின்றார்கள். அது அவரே சொல்லி காவல்துறையை பாராட்டி இருக்கின்றார் என்று சொன்னால் இவர் ஒரு நல்லதை செய்கிறார் என்று சொல்லி காவல்துறையினரே அவருக்கு ஆதரவாக நின்றதாகவும் இவர் மீது எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூட சொல்லப்படுகின்றது. ஆனால் இவர் அந்த அரச நியமங்களின்படி அந்த ஸ்டாண்டர்ட்ஸின் படி நடக்காமல் வேறு விதமாக அதை அணுகி இருக்கிறார். சரியான தகவலை திரட்டி கொண்டு அமைச்சுக்கோ அல்லது அமைச்சு அதிகாரிகளுக்கோ யாருடன் தான் அல்லது நீதிமன்றத்தை கூட அவர் அதுக்கு அணுகி இருக்கலாம். அவற்றை செய்யாமல் விட்டதால் அவர் ஒரு தவறை இழைத்து விட்டார் நான் சொல்ல வேண்டும். அவர் தன்னுடைய காணொளிகளில் கூறியிருக்கின்றார், நிர்வாகம் தொடர்பிலோ அல்லது வைத்தியத்துறை தொடர்பிலோ நிர்வாகத்தின் சிறப்பு தேர்ச்சி தொடர்பிலோ தன்னிடம் பல அனுபவங்கள் இருக்கின்றன, அது தொடர்பான படிப்புகளை கூட தான் முடித்திருக்கக்கூடிய அந்த திறமை இருக்கின்றது என்பதை அவர் தன்னுடைய காணொளிகளில் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படியான ஒருவர் ஏன் நீங்கள் கூறுகின்ற அல்லது நீங்கள் முன்வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்களை சரியாக பின்பற்றவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவர் இந்த மருத்துவமனைக்குள் ஒரு புதிதாக நியமனம் பெற்று சென்ற போது அவர் அங்கே ஏற்கனவே அவர் அங்கு பணியாற்றிய மருத்துவமனை
என்றபடியா அந்த மருத்துவமனையினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கின்ற மிகவும் துரிதமாக அங்குள்ள நடைமுறைகளை நிர்வாகத்தை சரியாக கண்காணிக்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருந்தது. அவருடைய திறமையும் இருந்தது, அவருடைய கற்க நெறியும் அப்படி இத்தனையும் இருந்தும் அதனால் அவர் பல விஷயங்களை மிக குறுகிய காலத்துக்குள் அவர் கண்டறிந்துள்ளார். அந்த கண்டறிந்தவற்றுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்று போகின்ற போது அவருக்கு அங்குள்ள மற்ற மருத்துவ ஊழியர்கள் மருத்துவர்கள் எல்லோரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்புவது இயற்கைதான். அதற்கு ஏற்ற வகையில் அவர் நடந்திருக்க வேண்டும். அதற்காக அவர் தனக்கொண்டு ஒரு அரசியல் பாதுகாப்பு தேவைப்பட்டால் யாராவது அரசியல்வாதிகளை அணுகி இருக்கலாம், அல்லது மத தலைவர்களை அணுகி இருக்கலாம். அப்படிப்பட்டவற்றை செய்யாமல் திடீரென்று அவர் ஆரம்ப காலத்திலே மிக சிறப்பான அவருடைய கதைகள் நம்பிக்கை மிகுந்ததாகவும் அவர் மீது மதிப்பு கொடுப்பதாகவும் இருந்தது. நாள் போக போக அவர் இந்த புகழ் போதை என்ற புதைக்குழிக்குள் விழுந்து விட்டாரா என்று எண்ண தோன்றுகின்றது. அதனால்தான் அவர் பல தவறுகளை அதற்கு பின்னர் விடுகின்றாரா என்று நான் நினைக்கின்றேன். இப்போது வைத்தியர் அர்ஜுனாவாக இருக்கட்டும் அல்லது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களாக இருக்கட்டும், எல்லோரும் வைத்த பிரதானமான கோஷம் என்பது வைத்தியசாலைகளில் பல்வேறுபட்ட குறைபாடுகள் இருக்கின்றன, அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும். அவை உள்ளக ரீதியாக விடயமாக இருக்கலாம், அல்லது வெளியக ரீதியான விடயமாக இருக்கலாம், அல்லது நிர்வாக ரீதியான விடயமாக இருக்கலாம். பல்வேறுபட்ட சிக்கல்கள் அல்லது குறைகளோடு வைத்தியசாலைகள் பயணிக்கின்றன, அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று. நீங்களும் ஒரு வளர்முக நாட்டில் வாழக்கூடியவர், அதிலும் குறிப்பாக பிரித்தானியா என்பது இன்று காலனித்துவத்தில் இருந்த பல நாடுகள் இன்று பல்வேறுபட்ட விதங்களில் தங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றது. பிரித்தானியாவின் காலனித்துவத்தில் இலங்கையும் கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றன. பிரித்தானியாவின் பல நடைமுறைகள் என்றும் பண்பாட்டு ரீதியாக அங்கு மறைமுகமாக இலங்கைக்குள் உட்புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கின்ற போது வைத்தியசாலை முறை பிரித்தானியாவில் எப்படி இருக்கின்றது, என்ன விடயங்களை இலங்கையில் அந்த விடயங்களில் உள்வாங்கலாம், அல்லது எப்படியான நடைமுறைக்கு சாத்தியமானதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? பிரித்தானியா உள்ள நடைமுறையை பார்க்கின்ற போது தனியார் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் அங்கு குணப்படுத்துவது கடினம், அல்லது அங்கு போதிய உபகரணங்கள் இல்லை என்பதென்றால் தனியார் மருத்துவமனையிலிருந்து பொது மருத்துவமனைக்கு, அதாவது அரசு மருத்துவமனைக்கு செல்வதுதான் வழக்கம். இலங்கையில் அது மாறி நடக்கின்றது போல தெரிகின்றது. அது ஒன்று. மற்றது, பிரித்தானியாவில் ஒரு அரச மருத்துவமனை ஒரு இடத்தில் இருந்தால் அந்த தெருவில இன்னும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் அந்த உள்ளூராட்சி சபையினர். அந்த கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். ஆனா இந்த சாவகச்சேரியில இந்த ஆதார வைத்தியசாலைக்கும் அண்மையாக இன்னும் ஒரு தனியார் மருத்துவ சாலை இருக்கின்றது. அது இங்கு நடக்கின்ற ஊழல் மூலம் அந்த தனியார் மருத்துவமனையும் நிதி சேர்க்கின்றது. அதுதான் கவலைக்கிடமான ஒன்றாகவும் கண்டனத்துக்கிடமான ஒன்றாகவும் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நிகழ்ச்சியில ஒருவர் எக்ஸ்ரே எடுக்க போனால் அங்கு உள்ள எக்ஸ்ரே மிஷின் வேலை செய்யவில்லை என்று சொல்லி அவரை அந்த குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைக்கு அனுப்புவார்கள். அந்த தனியார் மருத்துவமனையில் இந்த எக்ஸ்ரே தொழில்நுட்பவியலாளர் தான் அங்கு போய் தன்னுடைய கடமை நேரத்திலேயே அந்த எக்ஸ்ரேயை எடுத்து அதன் மூலம் அவர் மேலதிக வருமானமும் பெறுகின்றார். மற்றது இந்த நோயாளிக்கு சிரமத்தையும் ஏற்படுகின்ற. இது டாக்டர் அர்ஜுனா சொல்லவில்லை, வேறு பொதுமக்கள் பகிரங்கமாக தெரிவித்த ஒரு குற்றச்சாட்டு. தனக்கு அது நடந்தது என்று சொல்லி ஒருவர் குற்றச்சாட்டை வைக்கின்றார். அதான் இந்த பிரித்தானியாவுக்கும் அங்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தனியார் மருத்துவமனை பொது மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடாது. அது வேறு இடங்கள்ல இருந்தால்தான் அந்த மக்களுக்கு சேவை செய்வதும் வசதியாக இருக்கும். இப்ப இந்த தனியார் மருத்துவமனை கொடிகாமத்திலோ அல்லது லுணாவிலோ இருந்தால் அவசரத்துக்கு மற்ற இடத்துக்கு ஒரு அண்மையில் உள்ள மருத்துவமனைக்கு அவர்கள் போவதும் அதனால் மேலதிக சேவையை மக்களுக்கு வழங்க முடியும். அதாவது வசதி படைத்தவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொடிகாமத்திற்கு போவார்கள், சாவச்சேரி போகாமல். இது இரண்டையும் ஒன்றுக்கொன்று அண்மையில் கட்ட அனுமதித்தது உள்ளூராட்சி சபை செய்த மாபெரும் தவறு.
உங்களுடைய கருத்தின்படி பார்க்க போனால் இலங்கையில் முறையான வகையில் சில அனுமதிகள் வழங்கப்படாமைதான் பொது நிர்வாகம் அல்லது பொதுமக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு ஸ்தாபனங்களின் பாதிப்புகளுக்கு காரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக. இப்ப அது மட்டுமல்ல, அரசியல்வாதிகளும் இதுல கண்காணிப்பாக இருக்க வேண்டும். இப்ப பிரித்தானியாவில மருத்துவ சேவை சரியாக நடக்கின்றா என்பதை மருத்துவ துறைக்கு பொறுப்பான அமைச்சர் பார்த்துக் கொள்வார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிழல் அமைச்சரவை அமைத்திருப்பார்கள். அந்த நிழல் அமைச்சரவையில பாதுகாப்புக்கு ஒரு நிழல் அமைச்சர், பொருளாதாரத்துக்கு ஒரு நிழல் அமைச்சர், மருத்துவத்துறைக்கு ஒரு நிழல் அமைச்சர், எத்தனை அமைச்சர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் அத்தனை நிழல் அமைச்சர்கள், அதை ஷேடோ கேபினெட் என்று சொல்வார்கள், நிழல் அமைச்சரவை ஒவ்வொரு கட்சியும் வைத்திருக்கும். அப்ப மருத்துவத்துறையில ஒரு முறைகேடு நடந்தால் இந்த நிழல் அமைச்சரவைக்கான சுகாதார அமைச்சர் அவர் அங்கு சென்று அவற்றையெல்லாம் அவதானிப்பார். இப்ப சாவச்சேரி மருத்துவமனை ஆளுநர் கீழ் இருக்கின்றது. அப்ப ஆளுநர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் அல்ல. அப்ப அவர் மக்களுக்கு பொறுப்பு கூட வேண்டிய ஒருவரும் அல்ல. அவர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை, அவரை கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னால் குடியரசுத் தலைவருடைய செயலகம் தான் அவரை கண்காணிக்க வேண்டும். அப்ப குடியரசுத் தலைவர் இது பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார். யாரோ ஒருவரை ஆளுநராக நியமித்து விட்டு இருப்பார். அப்ப இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு மாகாண சபைக்கும் ஒரு நிழல் அமைச்சரவையை வைத்து அவர்கள் இதை கண்காணித்திருந்தால் இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடக்காமல் தடுத்திருக்கலாம். அது மட்டுமல்ல, பழைய மாகாண சபைக்கு முன்பிருந்த காலத்திலே பார்த்தோம்னு சொன்னால், இப்ப சாவச்சேரி மருத்துவமனை சரியாக நடக்கின்றதா என்பதை சாவச்சேரியுடைய எம்பி, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கவனித்துக் கொள்வார். மக்கள் எங்கு பிரச்சனை தான் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முறையிடுவார்கள். அவர் இதை பற்றி அந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கு உரியவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவார். அது சரியில்லை என்று சொன்னால் சுகாதார அமைச்சருடன் இதை பற்றி முறையீடு செய்வார். அல்லது நாடாளுமன்றத்தில் இதை ஒரு கேள்வியாக இருப்பார், ஒரு பிரச்சனையாக முன்வைப்பார். அப்படியெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒன்றும் ஏன் இப்போது நடக்கவில்லை? ஏன்னு சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகள் தேவையில்லாததான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய நேரத்துல தமிழ் மக்களுக்கு பயன் தராத எதையும், அதாவது கண்ட தூதுவர்களையும் போய் சந்திப்பது, கண்ட வெளிநாட்டு அமைச்சர்கள்லாம் வந்த உடனே அவரிடம் போய் ஏச்சு வாங்குவது. இவர்கள் போனோடனே வெளிநாட்டு அமைச்சர் பேசுறாருமே அப்படி செய்வது இப்படி சொன்ன பேச்சு வாங்குறதுக்கு தான் இவர்கள் இருக்கிறார்களுடைய மக்களுடைய நலன்களை சார்ந்து செய்யவில்லை. இவர்கள் 3 விதமான அரசியல் செய்ய வேண்டும். ஒன்று விடுதலை அரசியல், மற்றது அபிவிருத்தி அரசியல், மற்றது சலுகை அரசியல். இந்த 3ம் செய்தால்தான் சரியாக நடக்கும். ஆக குறைந்தது ஒன்றையாவது இவர்கள் செய்ய வேண்டும். நீங்கள் கூறுகின்ற இந்த கருத்தோடு இன்னும் ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த விடயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது வைத்தியர் முரளி வல்லிபுரநாதன் அவர்களால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கூறுகின்ற போது ஒரு விடயத்தை கூறி வைக்கின்றார். சாவகச்சேரி வைத்தியசாலையை சீராக இயங்க வைப்பதற்கு வெளிநாட்டில் வசிக்கும் தென்மராட்சியைச் சேர்ந்த வைத்தியர்களிடம் 3 மாதம் ஆவது இலங்கை வேலை செய்யுமாறு தான் பகிரங்கமான ஒரு வேண்டுகோளையும் தயவான கோரிக்கையும் விடுக்கின்றேன் என்று ஒரு வைத்தியத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார். நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பார்வையில் இதனுடைய தன்மை அல்லது இந்த கோரிக்கை எப்படி தென்படுகின்றது? ஒரு சேவை அடிப்படையில் செய்யலாம். அவசரத்துக்கு அல்லது அங்கு ஒரு பிரச்சனை நடக்கின்றது என்று சொன்னால் அங்கு போய் அவர்கள் செய்யலாம். இது வேறு விதமாக இருக்கின்றது. இலங்கை அரசு மக்களிடம் வரி வசூலிக்கின்றது. தமிழ் மக்களிடம், சாவச்சேரி மக்களிடம் வரி வசூலிக்கின்றது. அந்த வரியை அவர்கள் இலங்கை அந்த சாவச்சேரி மருத்துவமனுடைய தேவைகளுக்கு அவர்கள் அங்கு செலவழிக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய அந்த அரசனுடைய பொறுப்பு. இப்போது இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து, அதில் குறிப்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களிடமிருந்து அந்நிய செலவாணியை பெற வேண்டும். அதற்காக பல வழிகளில் அவர்கள் முயன்றார்கள். பெருமளவு மக்கள் போய் அங்கு முதலீடு செய்யவில்லை. தற்போது ஒரு பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு கொண்டு போகிறார்கள். அதாவது பிச்சை எடுப்பாடு என்ன செய்வான், தன்னைத்தானே காயப்படுத்தி போட்டு எனக்கு என்னால் இயலாத ஐயா, எனக்கு பிச்சை போடுங்கள் சொல்ல. அத மாதிரி தான் இந்த சாவச்சேரி மருத்துவமனையில முறைகேடுகள் நடக்கின்றது.
வெளிநாட்டில இருந்து மருத்துவர்கள் வாருங்கள், வெளிநாட்டில இருந்து உபகரணங்களை அனுப்புங்கள், வெளிநாட்டிலிருந்து நிதி அனுப்புங்கள், இப்படி எல்லாம் கேட்பதெல்லாம் தங்களுக்கு தேவையான அந்நிய செலவாணியை பெறுவதற்கான இன்னொரு. இன்னும் நீங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டு உண்மையில் யதார்த்தபூர்வமானது, அதற்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் வேறு விதமாக சிந்திப்போமாக இருந்தால், புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடியவர்கள் வடக்கு கிழக்கில் ஆக குறைந்தது 8 மாவட்டம் இருக்கின்றது. சவர்களை விட்டுவிடுங்கள், இலங்கை அரசாங்கத்தின் குறைகளை விட்டுவிடுவோம், எல்லாத்தையும் விட்டுவிடுவோம். இந்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் எமது மக்கள், எமது இரத்த உறவுகள், எம்மோடு வாழ்ந்து எம்மோடு ஒன்றாக பயணித்து எம்மோடு உறங்கி எம்மோடு விளையாடிய அத்தனை உறவுகளும் தான் அங்கு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு புலம்பெயர்ந்த நாடுகளில் பல நாடுகளில் அதிகளவான ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஆக குறைந்தது ஒவ்வொரு நாடுகளிலும் ஒரு ஒருங்கமைந்த கட்டமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஏதோ ஒரு வகையில் ஓரளவு முன்னேற்றினால் ஓரளவு குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா, அல்லது அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஏதாவது சிக்கல் இருக்கின்றதா? மக்களுக்கு அதிகாரம் போனால்தான் அதை செய்யலாம். அதிகாரத்தை யாரோ வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் பொறுப்புண்டு அவர்கள் அதை அவர்கள்தான் அதை செய்ய வேண்டும். மக்களிடம் அதிகாரத்தை கொடுத்து விட்டால் நீங்கள் சொன்ன அவ்வளவையும் செய்யலாம். மக்களிடம் அதிகாரத்தை கொடுக்காத வரையில் இவர்கள் நாங்கள் போய் அங்கு செய்வதற்கு தயாரில்லை. பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் உணவின்றி மறைந்தின்றி அவலப்படும் போது வணங்காமன் என்ற கப்பல்ல சகல மருந்துகள் போன்றவற்றை எல்லாம் அனுப்பிய போது அவர்களை அங்கு அந்த கப்பலையே அங்கு போக அனுமதிக்கவில்லை. அது இனக்கொலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. தற்போது எல்லாம் முடிந்து அவர்களிடம் பணம் இல்லை, காசு இல்லை என்றபடியால் இப்போது வேறு விதமாக கேட்கின்றபடியால் அது எங்களுக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகின்றது, மட்டுமல்ல சினத்தையும் ஏற்படுத்துகின்றது. ஆனால் ஒரு அவசரத்துக்கு இப்ப என்னுடைய உறவினர் அவர்களுக்கு அவசரமா சிகிச்சை தேவைப்படுகின்றது சொன்னால், நாம் யாரையாவது ஒரு மருத்துவரை நான் சேவைக்கு அமர்த்தி அவரை அங்கு போய் சேவை செய்ய சொல்லலாம். ஆனால் அவருக்கு பாதுகாப்பு இருக்கா என்றவற்றையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். இவருக்கு முன்பு வேறு விடுதலை போராட்டத்துடன் தொடர்பு இருக்கின்றதா, அப்படியெல்லாம் இலங்கை அரசு பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. அவர் கைது செய்யப்பட மாட்டாரா என்றது உத்தரவாதம் கொடுப்போம். அங்கு ஒரு அரசு ஒழுங்காக நடக்க வேண்டும், மக்களிடம் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். ஆகியவை நடந்தால்தான் இந்த மனிதாபிமான உதவிகளை கூட செல்ல முடியும். ஆனால் மனிதாபிமான உதவிகளை அவசரத்துக்கு செய்கின்ற போது எதையும் பார்க்காமல் தான் செய்ய வேண்டும். நாங்கள் இப்ப எங்களுடைய சொந்த சகோதரங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எப்படி உதவும், அதை போல உதவி செய்யத்தான் வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இப்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த சிக்கலும் அதன் பின்னர் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடங்களும் எதிர்வரும் காலங்களில் பல வைத்தியர்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட பல வைத்தியர் தரப்பில் கூறப்படுகின்றது, அல்லது பொதுவாக இதில் எந்த ஒரு விதத்திலுமே சம்பந்தப்படாத வைத்தியர்கள் கூறுகின்றார்கள், இந்த விடயமானது பொது வழியில் எங்களை செல்வதற்கு கூட ஒரு தடையாக இருக்கின்றது, மிகவும் பார்ப்பதற்கு ஒரு துப்பாக்கியமாக இருக்கின்றது, மக்களை சந்திக்க முடியாமல் இருக்கின்றது, உளவியல் ரீதியாக பெருமளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று இந்த வைத்தியர் அர்ஜுனாவின் கருத்தின் பின்னர் பலருடைய கருத்து முன்வைக்கப்படுகின்றது. வைத்தியர் அர்ஜுனாவின் கருத்தையும் ஏனைய வைத்தியர்களுடைய ஆதங்கத்தையும் நீங்கள் எப்படி நோக்குகிறீர்கள்? என்னுடைய உறவினர் ஒருவர் அண்மையில் முழங்காலில் சுவமின்மை ஊடாக யாழ் மருத்துவமனை போதனாவர் வைத்தியசாலையில் இருந்த சிகிச்சை பெற்றவர். அவர் தான் அங்கு நன்கு கவனிக்கப்பட்டதாகவும் நல்ல வசதிகள் தான் இருந்ததாக சொல்லியிருந்தார். அதை கேட்க மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப இந்த முறைகேடுகள் எல்லா அளவும் நடக்கின்றது என்று சொல்ல முடியாது. பல மருத்துவர்கள் தங்களுடைய ஒரு சேவையாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தவுடன் எல்லா மருத்துவர்களையும் நாங்கள் அப்படித்தான் மற்றவர்கள் அப்படித்தான் பார்ப்பார்கள். அப்ப அதான் இந்த அர்ஜுனாவுடைய தவறுல உண்டு. திடீரென்று எல்லாத்தையும் பப்ளிக்ல, அதாவது பொதுமக்கள் முன்னே வைத்தது, அது குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றது போன்றவற்றில் முன்வைத்தது, அந்த சில பொறுப்பற்ற சமூக வலைத்தளங்களால் பொறுப்பற்ற செய்திகள் யாவும் வெளியிடப்படுவதற்கும் ஏதுவாக இருந்தன. அந்த குறிப்பிட்ட மருத்துவர் தன்னால வெளியில முகங்காட்டையெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கின்ற போது கவலையாகத்தான் இருக்கிறது. அவர் உண்மையான ஒரு நல்ல சேவை செய்கின்ற ஒரு மருத்துவராக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு இப்படி ஒரு பாதிப்பு நடந்தது வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது.
நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் இரண்டு பக்கமும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குற்றச்சாட்டுக்களை கூறுகின்றார் என்றால், அந்த சுகாதாரத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பான வைத்தியர்களுக்கு ஒரு வார கால அவகாசம் தேவைப்பட்டதா இந்த விவகாரத்தை கையாளுவதற்கு? இலங்கையில் ஒரு விசாரணை செய்வதாக சொன்னால் பல ஆண்டுகள் எடுக்கும். ஆனால் இந்த முறைகேடுகள் எதுவும் இதுவரையில சீர் செய்யப்பட்டு விட்டதாகவோ செய்யவில்லை. ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் சிலவற்றை கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த குறிப்பாக அந்த மின்புறப்பாக்கிகள் போன்றவற்றை கொடுப்பது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவை நடக்கின்றது ஒரு நல்லது என்று சொல்லலாம். இல்லை, என்னுடைய வினா என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், வைத்தியர் அர்ஜுனாவுடைய குற்றச்சாட்டு அவை ஒரு புறம் இருக்க, அவை தொடர்பில் இதற்கு பொறுப்பாக வைத்தியத்துறைக்கு பொறுப்பாக வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வைத்தியத்துறை சார்ந்திருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் முறையான விதத்தில் அந்த விடயத்தை அணுகி அல்லது வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு 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 விடயத்தோடு அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு அதனை நிறுத்துவதற்கான அடுத்த கட்ட நகர்வினை எடுத்தது தாமதம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கின்றது அல்லவா? அதாவது இப்ப மாகாணத்துக்கு பொறுப்பான ஒரு உயர் அதிகாரி இருப்பார் மருத்துவத்துறைக்கு. அவர் களத்தில் இறங்கி செயற்பட்டதாக தெரியவில்லை. அப்ப ஒன்றில் அவர் இப்படி ஒன்று தொடங்கியவுடன் முதல் செய்தி வந்தவுடன் வெளியில் வந்தவுடன் அவர் போய் அர்ஜுனாவுக்கு சொல்லி இருக்கவனு தம்பி அடக்கி வாசி எல்லாத்தையும் நாங்கள் விசாரிப்போம் என்று சொல்லி அப்படி ஒன்றும் அவர் செய்ததாக தெரியவில்லை. எந்த ஒரு விசாரணை குழுவும் இதுவரை அமைக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. கொழும்பிலிருந்து ஒரு சில சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கு போனார்கள். அங்கு இப்படி ஒரு அவசர நிலைக்கு போனதாக தெரியவில்லை. அவருக்கு மாலை போடுவதும் ஆலாத்தி எடுப்பதும் பெண்கள் என்று ஆலாத்தி எடுப்பது பார்க்கின்ற போது ஒரு அவல நிலைக்கு அவசர நிலைக்கு தீர்வு காண போனவர்கள் போல தெரியவில்லை. இது ஒரு அரசியல்வாதிகள் போனது போல அவர் மரக்கண்டு நடுவது அவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது அவர் எல்லாம் ஒரு புகழுக்காகத்தான் நடக்கின்றது போல தெரிகின்றது. அதாவது வடமாகாணம் ஒரு கொதிநிலையில் இருந்த சூழ்நிலையில் சென்ற துறை சார்ந்த அமைச்சர் இந்த விடயத்துக்கான முக்கியத்துவத்தை அல்லது இந்த விடயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு காலதாமதம் எடுத்துக்கொண்டார் என்று கூறுகிறீர்களா? அப்படியே அவர் எதையும் செய்ததாக இதுவரை தெரியவில்லை. அதாவது மருத்துவமனைக்கு தேவையானவற்றை வாங்குவதற்கான அந்த மருத்துவமனைக்கு தேவையானவற்றை வாங்குவதற்கான ஒரு பட்டியலை அவர் தயாரித்து அதற்கான அதை உரிய அமைச்சுக்கு அனுப்பி அதற்கான நிதி ஒதுக்கீடு பெற்றதாக கூட தெரியவில்லை. அதுதான் முதலில் செய்ய வேண்டியது. மற்றது அந்த மருத்துவர்கள் உண்மையிலே தவறு செய்கின்றார்களா என்பதை பொதுமக்களை சந்தித்து அவர்கள் இரகசியமாக சந்தித்துதான் இதுகள்லாம் செய்ய வேண்டும். அவை எதுவும் செய்ததாக தெரியவில்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் குறிப்பாக வடமாகாணத்தின் வைத்தியத்துறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நெருக்கடி நிலையும் அதனை சுமூகமாக தீர்ப்பதில் ஏற்பட்ட தாமத போக்கும் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான சூழ்நிலையும் எந்தளவில் ஏனையவர்களை பாதித்திருக்கின்றன என்கின்ற பல்வேறுபட்ட தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 96000037.